ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்டில் சூரியனுடைய மூமெண்ட்டை வச்சு நம்ம வந்து மூமெண்ட் ஆஃப் த சன் அதை வச்சு நம்ம வந்து 12 மாதம் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இந்த செக்மெண்ட் லைக் இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 டிகிரிஸாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிகிரி சூரியன் வந்து மூமெண்ட் ஃபாஸ்ட் மூமெண்ட் சூரியன் மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேஷம் 0லேருந்து 1 டிகிரி இருப்பார். அப்புறம் ஒரு 29 நாள் கழித்து 29லேருந்து 30th டிகிரி வரைக்கும் வருவார். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைத்திர மந்த் முடிஞ்சு போயிடும். ஸோ ஜென்ரலாக ஏதான ஒரு இந்தியன் நேமை இங்கே எழுதி வைக்கலாம். ரீஜனலி சைத்ர சித்திர இப்படிலாம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூ இயர் அன்றைக்கி சூரியன் வந்து மேஷ ராசிக்கு என்டர் ஆவார். மேஷ சங்கராந்தி அன்றைக்கி தான் நியூ இயர். ஸோ அது சைத்திரமா அந்த அந்த மந்தோடைய நேம் அந்த 30 டிகிரிஸ் மேஷத்தில் 30 டேஸ் 30 டிகிரிஸ் ட்ராவல் பண்ணி மேஷத்தில் இருக்கக்கூடிய டயத்தோடைய பேர் வந்து சைத்ர. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிஷப சங்கராந்தி நடக்கும். சூரியன் இதில் என்ட்ரு ஆகிறான்னா சங்கராந்தினா என்ட்ரன்ஸ். ஸோ ரிஷபத்துக்கு என்ட்ராரார். ஸோ அங்கே 31லேருந்து 60 டிகிரிஸ் ட்ராவல் பண்ணுவார். 30 டேஸ் டைம் எடுத்துப்பார். ஒவ்வொரு டிகிரியாக ட்ராவல் பண்ணுவார். ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு நாள். ஸோ அந்த 30 டேஸோடைய பேர் வந்து வைசாக். அப்புறம் ஜேஷ்டா நெக்ஸ்ட் மந்த் பேர் ஜேஷ்டா ஆஷாடா. ஸோ ஒவ்வொரு சங்கராந்தியும் நடக்கும். ராசி மிதுன சங்கராந்தி நடந்து 30 டேஸ் நெக்ஸ்ட் 30 டேஸ் பேர் ஜேஷ்ட் மந்த்து. ஸோ அடுத்தது வந்து கடக சங்கராந்தி நடக்கும். அந்த நெக்ஸ்ட் 30 டேஸோடைய பேர் வந்து ஆஷாட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சங்கராந்தியாக நடக்கும். அந்த நெக்ஸ்ட் 30 டேஸோடைய பேர் இங்கே நம்ம பேர் மந்தோடைய பேர் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து துலா சங்கராந்தி நடக்கிறது. ஸோ துலா சங்கராந்தி நடந்த உடனே நெக்ஸ்ட் 30 டேஸ் இந்த துலாத்தில் இருப்பார். ஸோ சூரியன் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே சூரியனை பற்றி தான். ஸோ துலாத்தில் 30 டேஸ் இருப்பார். ஸோ அந்த 30 டேஸோடைய பேர் வந்து அஸ்வின் மந்த். ஸோ இது சேஞ்ச் ஆகும். மந்த் நேம் வந்து ரீஜனலே சேஞ்ச் ஆகும். ஜென்ரலாக ஒரு சான்ஸ்கிரிட் ஒரு ஜென்ரல் இந்தியன் நேம் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஒரு டைம் டியூரேஷனுடைய நேம் வந்து மந்த்து. அண்ட் வந்து இங்கே ஜோடியாக்கில் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ராசியோடைய நேமாக இருக்கும். ஸோ எந்த ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரோ அந்த சங்கராந்தின்னு சொல்லி அந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நார்மலாக இந்தியன் சங்கராந்தி வந்து மேஷ சங்கராந்தி தான் ஸ்டார்டிங் ஆஃப் த நியூ இயர் ஆரம்பிப்போம். ஸோ எண்டில் எல்லா ஜோசியரும் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து குரு எங்கே ராசி எங்கே குரு எங்கே ராகு எங்கே கேது எங்கே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு இயர்லி பேசிஸில் கேல்குலேட் பண்ணி ஒரு புக் போட்டு அந்த புக் பேர் வந்து பஞ்சாங்கம். இட் டிஃபர்ஸ். ஸோ என்ன டைமுக்கு இந்த புக்கை போடலாம், ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு புக்கு போடலாமா, ஒரு 1 மந்த்துக்கு ஒரு புக் போடலாமான்னா இந்த 0லேருந்து இந்த 360 டிகிரிஸ் வந்துட்டு திரும்ப இந்த 0 டிகிரிக்கு தான் வரப்போகிறார். ஸோ அதனால் ஒரு சைக்கிளை மட்டும் ஒரு சைக்கிளில் என்ன சூரியன் ஒரு சைக்கிள் வரதில் என்னென்ன நடக்கிறது, ராகு எப்படி மூவ் பண்ணுறார், அந்த சூரியன் அந்த ஒரு சைக்கிளில் இருக்கிறப்போ ராகுவோடைய மூவ்மெண்ட்டு, கேதுவோடைய மூவ்மெண்ட்டு, சனியோடைய மூவ்மெண்ட்டு, இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த பஞ்சாங்கத்தில் நம்ம அந்த 360 அந்த ஒரு சூரியன் போயிட்டு ஒரு சைக்கிள் சூரியன் போயிட்டு வரதில் இருக்கிற கிரக இன்ஃபர்மேஷன் பஞ்சாங்கத்தில் கொடுக்குறோம். ஸோ நியூ பஞ்சாங்கம் மேஷ சங்கராந்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். சைத்திர மாதம் ஸ்டார்ட் ஆகும் அந்த நியூ இயர். அண்ட் நெக்ஸ்ட்டு 360 டிகிரிஸ் சூரியன் ட்ராவல் பண்ணி திரும்ப மேஷ சங்கராந்தியே திரும்ப நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் ஒரு பஞ்சாங்கத்தில் கொடுக்கறதுனா இந்த 360 டிகிரிஸ் சூரியன் போயிட்டு வரத்துக்குள்ளே என்னென்ன கிரக மூமெண்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிறதுன்ற இன்ஃபர்மேஷன் தான் ஒரு 1 இயருக்கான பஞ்சாங்கத்தில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நியூ இயர் நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து ஜான்வரி 14th. ஸோ டிசம்பர் 14 ஜான்வரி 1. ஸோ ஜான்வரி 1 யூஸ்வலாக இங்கே தான் இருப்பார், தனூரில் தான் இருப்பார். ஸோ மிடில் ஆஃப் தனூரில் சூரியன் இருப்பார். ஸோ அகெயின் 14th அப்புறம் மேஷ சங்கராந்தி வரும், மகர சங்கராந்தி வரும். ஸோ சூரியன் மகரத்துக்கு போயிடுவார். பௌஷ் மந்த் ஸ்டார்ட் ஆகிடும்.
பட் இங்கிலீஷ் நியூ இயர் வந்து நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் நம்ம வந்து மேஷ சங்கராந்திலேருந்து சித்திரை 1 2 அந்த வருஷத்துக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர் இந்த 360 டிகிரிஸ் டிரான்சிட்டுக்கு ஒரு நேம் இருக்கும், அந்த இயருக்கு ஒரு நேம். ஸோ 30 டிகிரிஸ் டிரான்சிட்டுக்கு ஒரு மந்த் நேம் இருக்கா மாதிரி 360 டிகிரி டிரான்சிட்டுக்கு ஒரு இயர் நேமும் இருக்கும். ஸோ நம்ம அந்த இயருக்கான கரண்ட் பஞ்சாங்கத்தை நம்ம அந்த இயர்லி பிளானட் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஸோ நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷ் கேலண்டர்ஸ் வந்து இங்கேருந்து Jan 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது இந்த ஹாரோஸ்கோப்பில் நம்ம பார்க்க மாட்டோம். இதில் பார்த்தோன்னா நார்மலாக இங்கே சம்வேர் இங்கே மிடில் ஆஃப் தனூரில் இருப்பார். ஏன்னா January 1 தனூரில் இருப்பார். January 14th ஆர் 13th சம்வேர் தனூர்லேருந்து மகரத்துக்கு போய் நமக்கான பௌஷ் மந்த்தை ஸ்டார்ட் ஆகிடும். பட் அது வந்து ஸ்டில் இட் வில் பி January 30th வரைக்கும் January இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கேலண்டரும் இதுவும் வந்து இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இங்கிலீஷ் கேலண்டர் அப்போ சூரியன் எங்கே இருப்பார்னு. ஸோ நம்ம பேசிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், கேலண்டரில் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு இந்தியன் நேம் ஆஃப் த டைம் டியூரேஷன் அதை நம்ம சொல்லியிருக்கோம். எவ்ரி ரீஜனலி அந்த நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்டேட் வைஸ் அந்த நேம்ஸ் ப்ரொனன்சியேஷன்ஸு எல்லாமே இதோட வேரியேஷன்ஸாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்.